GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இனிமே பாத்ரூம் போனா கூட உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா? இது வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது. நான் முகத்தை வேர்க்குதுன்னு தொடச்சதை போயிட்டு நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை கடுமையாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் பற்றியும் செங்கோட்டையன் பற்றியும் பல விஷயங்கள் பேசினவர். சில விஷயங்களுக்கு இது உட்கட்சி பிரச்சனை, இது கூட்டணி பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு லாக் பாயிண்ட்டும் வச்சிருக்காரு. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மையா பொய்யாங்கிற ஒரு பிரச்சனை சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட தொடங்கி இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கட்டும், இப்படி பலரும் விஜய் கூட கூட்டணி போறது குறித்து பல விஷயங்களை மறைமுகமா சொல்லிட்டு வராங்க. இந்த வரிசையில KS அழகிரியும் இணைந்திருக்காரு. திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றைய தினம் தான் திமுக முப்பெரும் விழாவை கரூரில் நடத்தினாங்க இல்லையா? அதில் முதல்வர் ஸ்டாலின் பல செய்திகளை பாஜகவுக்கு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு எப்போவுமே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கு சவால் விடுக்கும் விதமாக பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கே ஒரு சவால் வந்திருக்கா, திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு வந்திருக்கான்னு பார்க்கும்போது அதை மறுக்க முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த அதிகாரத்துல பங்கு அப்படின்ற கோஷத்தை மீண்டும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு பக்கம் விஜயை புகழ்றதும், இன்னொரு பக்கம் அந்த டிமாண்டை இப்போ ஓங்கி வெளிப்படையா ஒழிக்கிறதுமா காங்கிரஸ் தலைவர்கள் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரியும் இந்த மாதிரி 50-60 வருஷமா நாங்க ஏதோ ஒரு கட்சியில கூட்டணியில் தான் இருந்திருக்கோம், ஆனா எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கை இல்லை இது வரைக்கும், அவங்கெல்லாம் சாரை குடிச்சிட்டு எங்களுக்கு சக்கையை மட்டும் தராங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு, இனி வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா கூட்டணியில் பங்கு கேட்கிற நிலைமைக்கு நாங்கள் நிச்சயமா வருவோம், அதுதாங்க நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இவன் மீண்டும் அந்த ஒரு முழக்கத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்புறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு பார்க்கப்பட்டாலும், அதற்கு எதிர்த்தரப்புல காங்கிரஸ்குள்ளேயே இந்த கருத்துக்கு எந்த விதத்தில் ஆதரவு இருக்குன்னு பார்க்கும்போது வெளிப்படையான ஆதரவு உள்ளுக்குள்ள ஆதரவு இருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா காங்கிரஸோட நோக்கமே ஆனால் தொடர்ந்து பல ஆட்சிகளில் காங்கிரஸ் திமுக பக்கம் நிற்கிறாங்க, திமுகவுக்கு ஒர்க் பண்றாங்க, திமுகவோட நின்று ஜெயிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோஷம் குறிப்பா தமிழ்நாட்டில் விஜய் எழுப்பினார் இல்லையா? அதற்கப்புறம் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் அந்த கோஷம் என்பது கேட்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து. அந்த மாதிரி காங்கிரஸ் உள்ளுக்குள்ள அந்த ஆதரவு இருந்தாலும் வெளிப்படையா அந்த கோஷத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய கேள்வி குறிதான். எனக்கு செல்ல பிறந்தவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் தலைமையே அந்த மாதிரி எங்கள்கிட்ட எதுவும் சொல்ல இந்த மாதிரி கேட்க சொல்லி, அதனால இப்போதைக்கு ஏதோ வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி செல்ல பிறந்தகை சொன்னாலும், தேர்தலில் இருக்கிற சமயத்தில் அந்த தொகுதி பங்கீடுகள் பொதுவான பிரச்சனை எல்லாம் வரும் பாத்தீங்களா? அந்த டைம்ல நிச்சயமா கூட்டணியில பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடியே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெல்லை மாநாட்டில் 117 இடங்கள் வேணும்ன்ற மாதிரி ஒரு பல்வேறு கருத்துக்களை எழுப்பினாங்க. அப்ப அவ்வளோ இடங்களை காங்கிரஸ் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த டிமாண்டையும் திமுகவுக்கு வைப்பாங்க. அப்போ தேர்தல் இருக்கிற சமயத்தில் இந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டுலாம் நிச்சயமா திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குடைச்சல் காத்திருக்க கூட்டணி கட்சிகள் இருந்து. ஏன்னா ஒருவேளை திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டணி கட்சி காங்கிரஸே அந்த குரல் எழுப்புது அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் எழுப்ப வாய்ப்பு இருக்கு. மதிமுக கூட்டம் போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல மக்கள் கூடுறாங்க. அப்புறம் விசிகாவும் தொடர்ந்து அந்த கோஷத்தை முன்னெழுப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல இதுவரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள எந்த சர்ச்சையும் பெருசா எடுப்படல. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து திமுகவை நெருக்கடிக்கு தள்ளுவாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமா இந்த முப்பெரும் விழாக்கு அப்புறம் ஸ்டாலின் கொடுத்த மெசேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் கூட்டணிகள் வந்திருக்கிறது திமுகவுக்கு ஒரு சவாலாக தான் பார்க்கப்படுது. ஆனாலும் இதுல திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக சக்கதான் தருதுன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதி கொடுத்தப்ப ஏன் அதை வாங்கிக்கிட்டீங்க? அதுல இருந்த சாரு நீங்க குடிக்காமலா இப்போ சட்டமன்றத்தில் ஒரு பெரிய முக்கிய கட்சியா இருக்கீங்க? இதெல்லாம் மறந்துட்டு பேசக்கூடாதுங்கிற மாதிரி திமுக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் பதில் அடிக்கிறாங்க. ஆனா நீண்ட காலமாகவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையிலான அந்த சின்ன உரசல்ங்கிறது போயிட்டு தான் இருக்கு. சமீபத்தில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்
சட்டமன்ற குழு தலைவர் இருக்கார் இல்லையா ராஜேஷ், அவர் வந்து அவர் தொகுதிக்கு உட்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் தொகுதிக்கு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அதை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, விஜயோட கூட்டணி அமையுமா அமையாதாங்கிறதெல்லாம் இப்ப பேச முடியாது, ஆனா அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயோட கொள்கை எங்க காங்கிரஸ் கொள்கையோட ஒத்து போகுது. விஜய் வந்து இதற்கு முன்னாடி காங்கிரஸ் தலைமையில ரொம்ப நல்ல பேர் வாங்கணும், அதாவது திமுக எதிரின்னு சொல்றது உங்களுக்கு ஒத்து போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் கொள்கையோட ஒத்து போகுதுங்கிறாரு, பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தலைமையோடு விஜய்க்கு நல்ல நெருக்கம் இருக்கு. ராகுல் காந்தி கைதான போது கூட அவருக்காக விஜய் குரல் கொடுத்தாரு. ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகளை கொடுத்து அந்த முறை வாங்கிக்க மாட்டோம், அதுல கண்டிப்பா எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, வெளிப்படுத்துவோம். அதே நேரம் அதிகாரத்துல பங்கு, எங்களுக்கு அதிக தொகுதி வேணும் அப்படிங்கறத நாங்க இந்த முறை ரொம்ப வலியுறுத்தி கேட்போம் அப்படின்னு அடுத்தடுத்த குண்டா அந்த ராஜேஷ்குமார் போட்டுட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு தரத்துக்கு காங்கிரஸ் தயாரா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இந்த விஜய் தானே டெல்லியில அண்ணா ஹசாரே காங்கிரஸ்க்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த போது அதுல போய் ஆதரவு தெரிவிச்சாரு அப்படிங்கிற கேள்வியும் இது கூடவே தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. ராஜேஷ்குமார் ஏன் இப்படி பேசுறாரு, அவர் ஏன் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறாரு கூட்டணியில இருந்துகிட்டு அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. இப்ப காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, திமுக கூட்டணியில எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க, திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்கன்னு பல இடத்தையும் திமுகவுக்கு நெருக்கமான அமைப்பு வந்து ஆய்வு பண்ணி பார்க்குது. அங்க வந்து பண்ணும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடியவங்களும் சரியா வேலை செய்யல, தொகுதியை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிடல, அதனால அந்த தொகுதியை வாங்கிட்டு திமுக போட்டியிட போகுது, திமுக இருக்கிறவங்க சரியா பண்ணலன்னா அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் பேசப்படுது. அதுல இந்த ராஜேஷ்குமார் சம்பந்தப்பட்ட தொகுதி வந்து சரியா வேலை செய்யலைங்கிற விமர்சனம் இருக்கு. அதனால வந்து திமுக அந்த தொகுதியில நிக்க போகுது, இவருக்கான சீட்டை வாங்க போகுது, சீட்டை வந்து மாத்திட்டு திமுக நிர்வாகிகளை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் போகுது. சோ எப்படி இருந்தாலும் நமக்கு சீட்டு கிடைக்காது இந்த முறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஷ்குமார் கடுமையா விமர்சிக்கிறாரு திமுகவை அப்படிங்கிற விஷயமும் இதோட சேர்த்து வச்சே பேசப்படுது. இதுல இப்ப சமீபத்துல தான் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பொருத்தி பார்க்கணும். விஜய்க்கு ஒரு எழுச்சி இருக்கு, புதுசா வர்ற கட்சி எல்லாத்துக்குமே ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜய இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த கையில திமுகவோட டீல் பேசுறாங்க அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். சோ அதே இதை திமுக எதிர்பார்க்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கல தப்பு இல்லை, ஆனா திமுக தருமா அல்லது அதிமுக தருமா அப்படிங்கறதான் இதுல ஒரு கேள்வியா தொக்கி நிக்குது. இப்போ KS அழகிரியும் அதே புள்ளியில வந்து இணைந்திருக்காரு. நீண்ட நெடுங்காலமா கார்த்திக் சிதம்பரமும் இது குறித்து பல இடங்கள்ல பேசிட்டு தான் வராரு. காங்கிரஸ் திமுகவை எப்படி பார்க்குது, இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் எப்படி அணுக போகுது அப்படிங்கறத பெரிய எதிர்பார்ப்பு. ஏற்கனவே 2024 லோக்சபா தேர்தலையே அந்த சில தொகுதிகளில் வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு திமுகவினரும் திமுக கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ்காரங்களும் போர்க்கெடுத்து கூட பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி ரெண்டு கட்சியிலுமே எதிர்ப்பு சிந்தனை டிஎன்ஏல இருக்கு. காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக ஆட்சி அரியணை ஏறிடுச்சு. திமுக எப்படியாச்சும் ஒழிக்கணும் அப்படிங்கறத காங்கிரஸினுடைய மைண்ட் செட்டா இருந்துச்சு. இன்றைய தேர்தல் களத்தில் அது கொஞ்சம் மாறி இருந்தாலும் எதிர்ப்புணர்வு ரெண்டு கட்சி இருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேர் தான் பெரிய கட்சி, 2 பேர் தான் கட்சின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பாஜக ஒரு தேசிய கட்சி, ஆனா இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இடத்துல அதிக தொகுதிகளை டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடியே பேசப்பட்டது என்ன அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல 50 தொகுதி கேட்போம்னாங்க, அப்புறம் 50 70 ஆச்சு, 70 90 ஆச்சு, அப்படி ஏறிட்டே போனாங்க பாஜக சைட்ல இருந்து. அந்த மாதிரி வந்து அதிமுக இடத்துல கேட்டாலும் அதிமுக கொடுப்பாங்களான்னு கேட்டா அது வந்து அவங்களோட முடிவு தான். ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் கொடுப்பாரு, வேற கட்சி இல்லை. ஏன்னா பாஜக தயவு இப்போ நமக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால நம்மள வந்து அவங்க சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற இடங்களை கொடுத்தாதான் அது நடக்கும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மாநில கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக தேசிய கட்சியான பாஜகவுக்கு அதிக இடங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் டிமாண்ட் வைக்கலாம். 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 4 இடங்கள் கிடைச்சது இல்லையா? காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ 2021 பாஜக 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சது அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை அதிமுக இடங்கள் கூடுதலா கொடுக்கும் போது எங்களுக்கு 17 எம்எல்ஏ இருக்காங்க, எங்களுக்கு அதை விட கூடுதலா கொடுக்கணும்ன்ற மாதிரி காங்கிரஸ் டிமாண்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒருவேளை டிமாண்ட் வச்சது அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி சமாளிக்க போகுது? ஏன்னா உண்மையிலேயே வந்து அது ஒரு சவால் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் தேவைப்படுற சமயத்துல திமுக இந்த கூட்டணியில் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? ஏன்னா பாமக நிலைப்பாடு என்னன்னு தெரியல, தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு தெரியல, அவங்களும் திமுகவோட வரதா ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிருக்கிற சமயத்துல இதெல்லாமே திமுகவுக்கு முன்னிருக்கக்கூடிய சவால்களா பார்க்கப்படுது. அதை வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்றது
அப்படின்றத எதிர்பார்ப்பு வந்து தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்குன்னு சொல்லணும். இதுல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அதுல மிக கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. நான் வந்து பாத்ரூம் போனா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, மீடியா வந்து ஏன் இப்படி ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவை செட் பண்றீங்க, தமிழ்நாட்டு மீடியா எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா அவர் சொல்றதுல அவரே முரண்படுறாரோ அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இடத்துல வருது. என்ன அப்படின்னா, முதல் விஷயமா என்ன சொல்றாரு, நான் வந்து கார் ஏன் மாறி மாறி போறேன்னா என்கிட்ட கார் கிடையாது, நான் உங்களை மாதிரி செல்வந்தர் கிடையாது, அதனால நான் கார் மாறி மாறி போறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, நான் தமிழ்நாடு அரசு கார்ல தான் போனேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் போனது சரிங்க, வந்தது எந்த கார்லன்னா அதுக்கான விளக்கம் இல்லை, பதில் இல்லை. போனது இன்னோவால தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் அரசு கார்ல போனாரு. திருப்பி வர்றது ஏன் பென்ட்லி கார்ல வர்றாரு, அது ஏதோ தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட ஒரு கார்லாம் சொல்லப்படுது. ஆனா அந்த பென்ட்லி கார்ல ஏன் வரணும், அவர் என்ன சொல்றாரு, போறது வெளிப்படையா போனேன், உள்துறை அமைச்சர் சந்திக்க போறேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் இன்னோவா கார்ல போனேன் அப்படிங்கிறாரு. அப்போ திருப்பி வர்றது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரா அப்படிங்கிற கேள்வி அங்கேயே வருது. அதனாலதான் வந்து முகத்தை மறைத்தாருன்னு மீடியா எல்லாம் செய்தி வெளியிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு, நான் முகத்தையே மறைக்கல, முகத்தை தொடச்சேன் அப்படிங்கிறாரு. இனிமே அந்த விமர்சனத்தை யாரும் முன்வைக்க போறது இல்லை. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் முறையில் அவரே விளக்கம் கொடுத்ததுனால அந்த கேள்வி யாரும் வைக்கப்படுதில்லை. ஏன் அந்த சந்தேகத்தை மீடியாக்கள் தொடர்ந்து எழுப்புனுச்சு அப்படின்னா, போனது இத்தனை முன்னாள் அமைச்சர்களோட போனாரு, வந்தது தனியா வராருங்கிறப்ப இயல்பாக ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம மீடியா விமர்சிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மீடியாக்கள் தவறான நெரேட்டிவ் செட் பண்ணுது, திமுகவுக்கு ஆதரவா இருக்குன்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் அப்படிதான் மீடியா விமர்சித்திருக்காரு. ஆனா அவர் சொல்றதுல அவரே முரண்படுறாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, திமுகவோட கடந்த கால அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும், எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கருப்பு பலூன் விட்டாங்க, கருப்பு கொடியெல்லாம் காட்டினாங்க. ஆனா ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை கொடி காட்டுறாங்க, வெள்ளை கொடை எடுத்து நீட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் திமுகவினுடைய இரட்டை அணுகுமுறை தான் காட்டுதுன்னு சொல்றாரு. அதையுமே ஊடகங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஊடகம் இதையும் தானே செய்யுது, எல்லா ஊடகமும். அது வந்து ஒன் சைடு ஸ்டாண்டர்டா இருந்தா எந்த ஊடகமும் போகாதுங்கிறது அவரே அவருடைய பேட்டியில வெளிப்படுத்துறாரு. ஆமா, வெள்ளை கொடை கொடுத்தது யாரும் மறைச்சு காட்டல, நடக்கிறதா காட்டினாங்க, வெள்ளை பலூன் விடுறாங்கலாம் ஹைலைட் பண்ணி காட்டினாங்க மீடியா எல்லாம். ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிடிவி தினகரனுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது என்ன வந்து அவர் முகமூடியான்னு சொல்றாரு, அவர் தான் முகமூடி போட்டு அதிமுகக்குள்ள வந்தாரு. 2011ஆம் ஆண்டு அதிமுக அப்போதைய பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா வந்து அவர் நீக்கி வச்சாங்க. அப்போ 10 ஆண்டுகள் கழிச்சு அவர் தான் முகமூடி போட்டு கட்சிக்குள்ள வந்ததா எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடி தரார் தினகரனுக்கு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா இடத்துல என்ன பேசணும், என்னென்ன பேசப்பட்டது, அமித்ஷா வந்து என்னோட அந்த சுற்றுப்பயணத்தை பத்தி விசாரிச்சாரு, என்னென்ன எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்டாரு. என்னோட எழுச்சி பயணம் குறித்து நான் அமித்ஷா எடுத்து கூறணுங்கிறாரு. ஆனா எழுச்சி பயணத்தை ரத்து பண்ணிட்டு தான் அவர் பார்க்க போயிருக்காரு. அங்கேயும் முரண்பாடு இருக்குல்ல, ஏன் ரத்து பண்ணிட்டு போறீங்க, அதுக்கான ஷெட்யூல் பண்ணிட்டு போலாம் இல்லையா? ஆமா, அதை வந்து தர்மபுரிக்கு போகக்கூடிய பயணம் ரத்து பண்ணிட்டு தான் போனார். அது வானிலை காரணமா சொல்லப்பட்ட சமயத்துல தான் எழுச்சி பயணத்தை ரத்து பண்ணிட்டு எதற்காக எழுச்சி பயணத்தை புகழ்ந்து பேசணுன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அமித்ஷா வந்து எங்கிட்ட கேட்டறிஞ்சதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நேத்துக்கே அவர் கோரிக்கை வச்சாரு இல்லையா, அந்த மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அதை தான் வந்து வழிமொழிகிறார், இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கணும்ட்டு. அதுக்கு தினகரனை வந்து உள்ள வந்து கோர்த்து விடுறாரு. அந்த மாதிரி எதுக்காக எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, ஒரு சமூகத்துக்கு எதிராக எதுக்கு செயல்படுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு தினகரனை குற்றம் சாட்டும் விதமா அவருக்கான அரசியல வந்து எடப்பாடி பழனிசாமி ட்விஸ்ட் பண்றாரு. இப்போ அவர் சமூக மக்களை அவருக்கு எதிராக திருப்புறாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அழகு. இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இவர் சந்திக்கிறது தெரியும் அப்படிங்கிறாரு, ஊடகங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனா எந்த ஊடகத்திட்டையும் இவர் வந்து சொல்லல. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் நாங்க சந்திக்க போறோம், கொங்கு பகுதியில இருந்து ஒருத்தர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு, அவர் சந்திச்சு வாழ்த்து கூற போறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி எல்லாரும் போய் சந்திச்சாங்க, அது செய்தியானுச்சு. ஆனா அதற்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா வந்து சந்திச்சுட்டு போனாரு. சோ அதுவும் செய்தியானுச்சு. இது வரைக்கும் தான் ஊடகங்கள் தெரிந்த செய்தி. இதற்கப்புறம் உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாருங்கிறது சந்திக்க போறப்ப தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி செய்திகள் கட்சி விடப்பட்டுச்சு. இதே மாதிரிதான் இதற்கு முன்னாடி டெல்லிக்கு போனப்பையும் அதிமுக அலுவலக கட்டடத்தை பார்க்க போறேன் அப்படின்னாரு. அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாரு. சோ அதனாலதான் தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருது. எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில ஊடகங்களை இன்னும் கொஞ்சம் மென்மையா ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஊடகம் தான் காரணம் அப்படின்னா, செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை பண்ணாம ஊடகங்கள் அதை பேச போறது இல்ல, எஸ்பி வேலுமணி சில முன்னெடுப்புகளை பண்ணாம அது ஊடகங்கள் பேச போறது இல்ல, கூடவே இருக்கிற பல அமைச்சர்களும் இந்த விஷயங்களை தலையிடுறாங்க. பாஜக இவரை வந்து இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டா ஊடகங்கள் திருப்பி பேச போறது இல்ல, அரைச்சமாவே அரைக்கிறீங்க. ஏன்னா மக்கள் கேக்குறாங்க, அதிமுக தொண்டர்கள் இல்லாம மக்களும் கேக்குறாங்க, எதிர்க்கட்சி சிஎம் கேண்டிடேட் யார் அப்படின்னா அத நீங்க தான் ஆபீஸா இருக்கணும். ஆனா அங்க வந்து பாஜக ஒரு தடை பண்றாங்க வச்சிருக்காங்க பிஜேபி தானே. அவர் அமித்ஷா வந்தாரு, ஏப்ரல் மாசத்துல முடிவு பண்றப்ப சொன்னாரு, இவர் தான் எங்க கூட்டணி
பழனிசாமியோட தலைவர் அப்படிலாம் சொன்னார் தமிழகத்துக்கு, உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு சொன்னார். அப்புறம் அவரே டெல்லியில வந்து எதற்கு செங்கோட்டையன் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. ஏன்னா இவர் அனுமதிக்காம அவர் தூரத்துல கூட ஒரு பார்க்க முடியாது. நிர்மலா சீதாராமன் ஏன் அந்த அனுமதியை தராங்க அப்படிங்கறதுலாம் கேள்வி தானே. அதையெல்லாம் ஊடகங்கள் விவாதிக்க தானே செய்யும். கட்சி கட்டுக்கோப்பா இருக்கா, யாருமே பிரச்சனை பண்ணலையா, வெளில வரலையா, அப்போ ஊடகங்கள் விமர்சிச்சா அது தவறு. இல்லாத ஒன்ன ஊதி பெரிதாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நடக்கிறத அதோட பின்னணியோட தானே ஊடகங்கள் தொடர்புபடுத்தி பேசுவோம். சோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல தடுமாறுறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழும்ப செய்யுது. ரெண்டாவது, திமுக அரசு நோக்கி பல கேள்விகளும் கேட்டிருக்காரு. குறிப்பா செந்தில் பாலாஜி பத்தியும் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தான். ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி ஒரு காலத்துல விமர்சிச்சு பேசினாரு. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிந்ததே திமுக தான் வழக்கு பதியப்பட்டது. அப்ப அதிமுக அமைச்சரா இருந்தாரு. நியாயப்படுத்தும் வகையில திமுக இன்னும் அதற்கு ஒரு சரியான பதிலே சொல்லல. அவர் அவ்வளவு கடுமையா அப்போ ஸ்டாலின் பேசினாரு. ஆனா அவரே வந்து இப்ப இப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு ஒரு அமைச்சரவையில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு வேலிடான பதில் கிடையல. அது வந்து எதிர்க்கட்சி தலைவரா கேட்கறது நியாயம் தான். ஆனா அதையும் தாண்டி ஊடகங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்றாங்க அப்படின்றது வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது. குறிப்பா இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து பல சலசலப்புகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து வெளியில மக்களுக்கு சொல்ற வழி ஊடகங்கள் தான் பார்க்க முடியும் இல்லையா? எதற்காக சால்வையால அடிக்கிறாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறது. ஆமா, செல்லூர் ராஜ வெளில போங்க பின்னாடி போங்க அதெல்லாம் வெளிப்படையா தானே பண்றீங்க. இப்ப தம்பிதுரையை ஊடகங்களுக்கு முன்னாடி தம்பிதுரை அவமதிக்கும் வகையில நீங்க செயல்படுறது வந்து அது மக்கள் பாக்குறாங்க இல்லையா? அதை வந்து ஊடகங்கள் மறைக்க முடியாதது. மக்கள் பாக்குறது தான் ஊடகங்கள் வந்து நாங்க சொல்ல முடியுமே தவிர எதுவுமே இல்லாதது ஒரு தகவலை வந்து ஊடகங்கள் நரேட்டிவா செட் பண்ணி இந்த மாதிரி சொல்றத வந்து எப்பவுமே வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினானது அதுதான். ஆமா, இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி நீட் குறித்த பிரச்சனையும் பேசியிருக்காரு. இது வந்து நாடகம்னு தெரியும் மக்களுக்கு நல்லாவே, அதைத்தான் இப்ப வந்து அவங்களே அம்பலப்படுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா முதல்வர் சொல்றப்ப சொன்னார் இல்லையா, நீட் குறித்து நாங்க மேல பேசியிருக்கோம், ஆனா அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படல, படுத்துவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கும் விமர்சனம் வச்சிருக்காரு. ஆனா அதே செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு திமுக எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குரிய ஒண்ணா மாறி இருக்கோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கையும் இருக்கு. இதை சொல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் இதே மாதிரிதான் பாஜகவோட ஏன் கூட்டணி இல்லைங்கிறதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாரு. பாஜக நாங்க ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னாரு. இப்போ புனிதராயிட்டாங்களா அவர் பாஷையில கேட்டா? இப்போ வந்து பாஜக புனிதராயிட்டா? பாஜக மதவாத கட்சிங்கிற அளவுக்கு எல்லாம் விமர்சிச்சாங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள். ஏன் ஜெயக்குமார் மிக மோசமான விமர்சனத்தை முன் வச்சாரு. இப்போ அவங்களோட நிலைப்பாடு என்ன? அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு மாறும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், விமர்சனத்துக்கு உள்ளாக தான் செய்யும் அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இதுல பாரத ரத்னா விருதுங்கிறது இப்போ வந்து ஏன் முத்துராமலிங்க தேவருக்கு அவர் கோரிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறதும் கேள்வி எழுந்திருக்கு. இவர் ஆட்சியில் இருந்தாரு, 4 வருடங்கள் இருந்தாரு, அப்போ அதை வந்து கோரிக்கை வச்சிருக்கலாம். இப்போ கேட்கிறாரு அப்படின்னா இப்போ தென்னகம் டெல்டாவில் முக்குளத்தோர் சமூகத்தின் மத்தியில செல்வாக்கு கடுமையா டேமேஜ் ஆயிருக்கு. சோ அதை ஈடுகட்டும் வகையில தான் இது பண்றாருங்கிறது தெரிந்தாலும் இதற்காக எதுக்கு 8 முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு போனாரு? அவங்க போனதுக்கு அப்புறம் 20 நிமிடங்கள் ஏன் தனியா சந்திச்சு இதையே இவ்வளவு நேரம் ஏன் பேசுறாரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். ஏன்னா வேற எதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லல அவர் பேட்டியில. அது மட்டும் இல்லாம அந்த பாரத ரத்னா விருது குறித்து கேட்கிறப்ப ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்கிறாரு, இதற்கு முன்னாடி உங்க கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதாவுக்கும் கேட்டிருந்தீங்க, ஆனா அதற்கே எந்த ஒரு பதிலும் மத்திய அரசு இருந்து வரல, இப்ப அதுக்குள்ள இன்னொன்னு கோரிக்கையா வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. அதற்கும் அழுப்பலான ஒரு பதில் தான் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஊடகங்கள் தொடர்ந்து என்ன கவர் பண்றது மூலமா என்ன வந்து பிரபலப்படுத்திட்டீங்கன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காரு. திமுகவினர்கிட்ட இன்னொரு கோவம் இருக்கு. என்னன்னா ஊடகங்கள் திமுகவினர் அழைக்கவே மாட்டேங்கிறாங்க. பல இடங்களுக்கு பல விவாதங்களுக்கு திமுகவினர் அழைப்பே ஒடுக்கப்படுறதில்லை, திமுக ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு இதே மீடியா மேல திமுக முன்வைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி சொல்ற கருத்துக்கு என்ன பதில் அப்படின்னா, ஆப்வியஸா வந்து தேர்தல் நெருங்கிருச்சு. தேர்தல் நெருங்குற சமயத்துல நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கீங்க, முக்கிய கட்சியோட தலைவராக இருக்கீங்க. அப்படிப்பட்ட சமயத்துல உங்களை ஊடகங்கள் வந்து ஃபாலோ பண்ணதான் செய்வாங்க. பிரதான எதிர்க்கட்சி இல்லையா? இவங்களோட கூட்டணியோட நகர்வு எப்படி இருக்கு, அடுத்த கட்ட அரசியல் கணக்குகள் எப்படி, என்னென்ன பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றதுக்காக ஊடகங்கள் வந்து அதிமுகவை எப்படி திமுகவை ஃபாலோ பண்றோம் அதிமுக ஃபாலோ பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா நரேட்டிவ் செட் பண்ணி செயல்படுறாங்க அப்படின்றது வந்து அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பாரத ரத்னா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அழகு இது முதல்ல பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பாரத ரத்னாவுக்கு இல்ல, அந்த விமான நிலைய விவகாரத்துக்கு தெரிவிச்சாங்க. அப்போ இதுல அவங்களோட நிலைப்பாடுகள் என்ன? கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு அந்த பாரத ரத்னா கோரிக்கையை வைக்குமா அப்படிங்கிறது திமுக சார்பில் அந்த 2 கட்சிகளும் கூடி சீக்கிரம் விலகிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஜான் பாண்டியனும் சரி கிருஷ்ணசாமியும் சரி அதிருப்தியில தான் இருக்காங்க.
இருக்காங்க ரெண்டு பேருமே. எப்போ ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் அப்படின்னாரோ அப்போ அவங்க அதுக்கான விமர்சனத்தை பதில் வெளிப்படையாக வச்சாங்க. அப்போ அதனால வந்து அவங்களும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் பாரி வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நகராரோ அப்படின்ற கேள்வி எழுதிருக்கு. இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும், திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, அதிமுக கூட்டணி கட்சிகளும் சரி, எங்கெல்லாம் விலகிறதுக்கான ஒரு சமிகை தென்படுதோ அடுத்த இதுவே எப்படி வருது அப்படின்னா விஜயோட சேர போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி ஆபீஸா அது நேச்சுரலாவே வருது. ஏன்னா அவங்களுக்கு மாற்றா விஜய் மட்டும் தான் இருக்கார், எங்கேயும் போக முடியாது, அவரும் வந்து அதிகாரத்தில் பங்கு தரன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பார்க்குற சமயத்தில் விஜய்க்கும் இந்த கட்சிகள்லாம் முக்கியம், சமூக ரீதியாக பார்த்தாலும் அரசியல் ரீதியாக இந்த கட்சிகள்லாம் முக்கியம், இவங்களுக்கும் விஜய் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையில செயல்படுறாங்களா? ஆனா ஃபைனலி அமித்ஷா தமிழக தேர்தலில் கவனம் செலுத்தி லக்கானை இறுக்கி பிடிச்சா வெளியேறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள்ள வரும் அப்படிங்கறதா நிதர்சனம் அப்படின்னு நிறைய அரசியல் உற்றுநோக்கர்கள் அது எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா அப்படின்றதும் ஒரு கேள்வி. அதற்கு அவர் பதில் சொல்றாரு, அதெல்லாம் கூட்டணி ரீதியா நாங்க பேச வேண்டியது, நீங்க அதை பத்தி ஒன்றும் பொதுவெளியில பகிரங்கமா பேச முடியாது அப்படிங்கிறாரு. டிடிவி ஓபிஎஸ் உள்ள வருவாங்களா கூட்டணிகள்னு கேட்டப்ப. ஆமா, இப்போ ஊடகங்கள் பத்தி பேசணும் இல்லையா? ஊடகங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு போற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதுல வந்து குறிப்பா ஒரு வினோதமான விஷயங்களையும் நம்ம தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நார்த் கொரியா, அதாவது யாருமே உள்ள வினோதம் தான். ஆமா, யாருமே உள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு நாடா பார்க்கப்படக்கூடிய நார்த் கொரியா வந்து உள்ள இருக்கிறவங்க வெளில வர முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு மர்மமான ஒரு ரகசியமான நாடா இருக்கக்கூடிய நார்த் கொரியால வந்து தொடர்ந்து பல உத்தரவுகள், சர்ச்சைக்குரிய உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சுட்டே இருக்காரு. யார் அப்படின்னா அந்த நாட்டோட மன்னர் கிம் ஜாங் உன். அவர் தான். அவர் வந்து நார்த் கொரிய மக்கள் என்ன உடை உடுத்தணும், எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், அழுவணும், அது எல்லாத்துக்கும், அதாவது அவர் வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் மாதிரி அவர் வச்சுக்க கூடாது, அந்த தடை, என்னென்ன கார்கள் பயன்படுத்தணும், எது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உத்தரவு. அங்க வந்து எல்லாத்துக்கும் மக்கள் மீது ஏதோ ஒரு தடை இருந்துட்டே இருக்கு. இது சொல்லக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது, இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதிய ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம், ஹாம்பர்கர்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான உணவுகள் இல்லையா? ஆனா ஐஸ்கிரீமை நீங்க வந்து இது பண்ணலாம், ஆனா அந்த ஐஸ்கிரீம்ன்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதான். அதற்கு இன்னொரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிடுவீங்க. அந்த வார்த்தை எனக்கும் வாயில வரல, அந்த அளவுக்கு அவ்வளவு நீளமான வார்த்தை. அதை சொல்லி ஐஸ்கிரீம் வாங்குறவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம், ஹாம்பர்கர்லாம் ஏன் பேர மாத்தணுங்கிறது என்ன தேவை இருக்கும் அவருக்கு? ஏதோ ஒரு வினோதமா பண்ணணும், ஏதோ ஒரு விசித்திரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல. அதுல நமக்கு கிடைத்த அடிமைகள் திறமைசாலி, அதாவது நமக்குள்ள எல்லாத்தையும் இறக்குவாங்க. அதாவது ஆங்கிலம் தொடர்பா எதுவுமே நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, ஆங்கில சீரியஸ் முத கொண்டு, ஆங்கில படங்கள் முத கொண்டு எதுவுமே இங்க இருக்க கூடாது, நான் வைக்கிற பேர்ல தான் இங்க இருக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கு பேரை மாத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வந்து வெளி உலக தொடர்பே இல்லாம தான் அந்த மக்கள் இருக்காங்க. அப்போ இவர் சொல்றதுதான் அங்க நடைமுறை ஆகணும் அப்படிங்கறத நோக்கம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அதிபரே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கறதா வெளியிலேருந்து பார்க்கறவங்களோட கருத்தா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.